ஹெல்த் ரிப்போர்ட் மாத இதழின் ஆசிரியர் திரு ஸ்ரீராம் அவர்கள் சுமார் 20 ஆண்டுகளாக இந்த மாத இதழை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் இந்த மருத்துவ சாதனைகள் மற்றும் மருத்துவ குறிப்புகளை மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அதை எடுத்து செல்கிறார். அதை மிகவும் வரவேற்கத்தக்கது. அவர் ஒரு மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த மருத்துவத்துறையில் இன்று நடக்கும் பல்வேறு புதிய முயற்சிகள் மற்றும் நியூ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு எடுத்து செல்றதுக்கு ஒரு கருவியாக இந்த மாத இதழ் விளங்குகிறது. இந்த சேவையை சுமார் 20 ஆண்டு காலம் தொடர்ந்து செய்து வரும் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மேலும் இந்த மாத இதழை பல்வேறு மொழிகளில் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அவர்களுக்கு என் வாழ்த்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹெல்த் ரிப்போர்ட் எடிட்டர் ஸ்ரீராம் எனக்கு கிட்டத்தட்ட 20 வருட நண்பர். தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை பெற்று அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுல ரொம்ப 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 உன்னிப்பாக தொடர்ச்சியாக எங்ககிட்ட அதை வாங்கி போட்டுட்டு இருப்பார். குழந்தையின்மை, பாலியல் பிரச்சனைகள், உறவுகள் ஏராளமாக தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் 2 பத்திரிகையிலையுமே கிட்டத்தட்ட 20 வருடங்களாக தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. அவருடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். முதல்வர்கள் 2-3 முதல்வர்களை வச்சு ஏராளமாக 2-3 சிறப்பு நிகழ்ச்சிகளை முந்தைய காலங்களில் நடத்தினவர். இப்போது 21ஆம் வருடத்தில் அவங்க காலடி வைக்கிறாங்க. இந்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். அண்ட் ஐம் ஷுர் இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு 20 வருஷம் கூட ஆகக்கூடாது, ஒரு 10 வருஷத்தில் டிவி சேனல் ஆரம்பிக்கணும். இதுதான் என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீராம். இந்த மேகசின் நல்லா காரணம் நம்ம எடிட்டர் டாக்டர் மிஸ்டர் ஸ்ரீராம். அவருடைய முதல் பார்த்தது நினைக்கவே இந்த மாதிரி இருக்கணும், ஏதோ ஒரு மேகசின் கொண்டு வந்தான்னு நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப நல்லா திறமையை காமிச்சு இந்த மேகசின் நல்லா நடத்தி வந்துருக்கிறார். அதனால நல்லா போயிட்டுருக்கு. அவருடைய தொண்டு நாட் ஒன்லி ஒரு பிஸ்னஸாக நினைக்கூடாது, அவர் ஆக்சுவலாக மருத்துவத்துறைக்கு நல்ல விளக்கம் தந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு மேகசின் தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அவருடைய நல்வாழ்த்துக்கள் அவருக்கும் அவருடைய மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும் எல்லாரும். தேங்க்யூ. தமிழக முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி ஐயா அவர்களை பிஏவான சண்முகம் சார் ஒரு நாள் போய் சந்தித்து இதுபோல் ஐயா உடல் உறுப்பு தானத்தில் மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது. டாக்டர் கேஎம் செரியனை பற்றி சொன்னேன். இதுபோல் ஒரு ஹார்ட் சர்ஜரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. இது விஷயமா நான் இது மக்களுக்கு போய் எல்லாரும் கீழ்த்தட்ட மக்களுக்கு சேரணும். இது விஷயமா டாக்டர் ஐயா அவர் கடிதம் கொடுத்தா நல்லா இருக்கும். இது எங்கள் பத்திரிகை வெளியிடலான்னு இருக்கேன். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுன்னு கேட்டேன். அப்போது நல்ல விஷயம்தான், ஆனால் ஐயாவிட கேட்கிறேன், அவர் நல்ல விஷயம் என்றால் கண்டிப்பாக கூடுவார், இல்லை என்றால் எதுவும் பதில் சொல்ல மாட்டார் அப்படி சொல்லிவிட்டார். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அது ஒரு 2 வாரம் 3 வாரம் கடந்து விட்டது. ஒரு நாள் திடீர் என்று எனக்கு அவர் பிஆர்வான மருத்துவ சார் ஃபோன் பண்ணார் ஆஃபீஸுக்கு. தம்பி ஸ்ரீராம் இது போல் அவங்க ஐயா அவர் சொல்லிட்டாரு. ஐயா எந்த ஐயானா? ஐயானா ஒரு ஐயா, நீ எந்த ஐயான்னு கேட்டேன். இல்லைங்க யாருன்னு கேட்டேன். அப்புறம் ஐயா தலைவர் வர சொல்லிட்டாரு, ஈவினிங் அறிவாலயத்துக்கு வாருங்கன்னு சொல்லி. அப்போது நாங்கள் அறிவாலயத்துக்கு போய் சேர்ந்தேன். போய் சந்திக்க இருந்தேன். அப்போது நிறைய க்ரௌடு எல்லாமே இருக்குது. அப்போ சந்தித்து ஐயா ஐயா இது மாதிரி நான் ஹெல்த் ரிப்போர்ட் ஆசிரியர் அவங்களை சந்திக்க வந்திருக்கேன், தெரியும் என்ன விஷயம்னு கேட்டார். அப்போது ஐயா இது போல் தமிழகத்தில் விழிப்புணர்வு ஹெல்த்து மருத்துவ விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. உடல் உறுப்பு தானத்தை பற்றி நீங்கள் அறிக்கையை கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு மக்களுக்கு இன்னும் போய் அதிகமாக விழிப்புணர்வு சேரும். அது என்னோட கோரிக்கை. அந்த ஒரு லெட்டராக கொடுத்தீங்கன்னா என் பத்திரிகை வெளியிடலான்னு இருக்கேன். டாக்டர் கேஎம் செரியன் இதில் போன மாதம் இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர் பெரிய லெவலில் பேச சாதனை படைத்தது அப்படின்னு சொன்னேன்.
ஆமாம், கரெக்ட், நல்ல விஷயம் தான். செய்தியை ஆகணுமா அறிக்கையாக செய்தியை வந்து அறிக்கையாக கொடுங்கன்னு கேட்டேன். அப்படின்னு பார்த்துட்டு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள ஒப்புதல் அளித்தார். அப்போது என்னை லெட்டர் கொடுத்தேன். அந்த 2வது கடிதம் என் பத்திரிகையில் வெளியிட்டேன். அது என் பத்திரிகை ஒரு மைல் கல்லாக அமைந்தது. இது வந்து இன்று வரைக்கும் எனக்கு உற்சாகப்படுத்தி சந்தோஷப்பட்டு கொண்டு வருகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.